இன்னைக்கு. ரொம்ப மனதுக்கு ஒரு இதமான இனிமையான சூழல் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா சில கூட்டங்களுக்கெல்லாம் போவோம், நாங்கள்லாம் போய் நாங்கள் மேடையில் நின்று மேடைக்கு போகிறதுக்கே பெரிய பிரயத்தனமாக இருக்கும். சில இடங்கள்ல போய் நாங்கள் நிற்போம், எங்களை தவிர மீதி எல்லாரையும் வாங்க வாங்கம்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க எல்லாமும் உண்டு. ஆனால் பெரம்பலூரிலே இங்கே புத்தக திருவிழா என்று சொன்ன உடனேயே சகோதரர் சரவணன் அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு வந்த உடனேயே நான் மட்டுமல்ல, எங்களை போன்ற பேச்சாளர்கள் பலருக்குமே பெரம்பலூர் புத்தக திருவிழா என்றால் உடனடியாக அங்கே செல்லலாம் என்கின்ற முதல் போன்லயே ஒரு டிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு மேடை இந்த மேடை. ஏனென்றால் அந்த குழுவினருடைய ஒருங்கிணைப்பு அது ரொம்ப முக்கியம். குழுவினருடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ஊரில் போய் ரயிலில் போய் நான் இறங்கணுங்க, காலையில் 10 மணிக்கு ரயில் வருது அப்படின்னு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, தகவல்லாம் கொடுத்தாச்சு. நாள் ராத்திரி 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. எனக்கு காலையில் 6 மணிக்கு தான் நான் வீட்டிலே கிளம்ப போகிறேன், ஊர்லேயே கிளம்ப போகிறேன். ராத்திரி 10:30 மணிக்கு, மேடம் நாங்கள் 1 மணி நேரமாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கிறோம், உங்களை காணவே காணோம். நாளை காலையில் 10 மணிக்கு தான் ஏன் நான் வரப்போகிறேன், இன்றைக்கி ராத்திரி 10:30 மணிக்கு வந்து என்னை கூப்பிட்டா நான் எப்படியா வருவேன், நான் காலையில் 6 மணிக்கு தான் எனக்கு ட்ரெயின் அப்படின்னு. அப்படிங்களா மேடம், பாப்பா மேடம்ட்டு வச்சுட்டார். எனக்கு அப்போவே கொஞ்சம் நைட்டு தூக்கம் கெட்டு போச்சு. ஆகா நாளைக்கு பொழப்பு என்ன ஆக போதோ தெரியலையேன்னு. காலையில் 6 மணிக்கு ரயில் ஏறி நான் போய் 10 மணிக்கு இறங்குறேன். நினச்ச மாதிரி ஒரு பிள்ளையும் வரல. நான் அந்த அமைப்பாளருக்கு ஃபோனை பண்ணி அண்ணன் 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன், யாரும் காணுமேனு. நேற்று நைட்டே வந்தாங்க, ஆனால் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வண்டியை அனுப்பலைன்னாரு. ரொம்ப நல்லதுன்ட்டு 11 மணிக்கு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டேன். நான் இதை மாதிரி இடமெல்லாம் இருக்குல்லம்மா, நாங்கள் எங்கள் அனுபவத்தினால சொல்கிறேன் நான். ஆனால் ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மகிழ்ச்சியாக நிம்மதியாக வர முடியும் என்று சொன்னால் அந்த மேடை பேச்சாளர்களை கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக சொல்லலைங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் வாசிப்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் அது குறிக்கிறது. அவ்வளவு அழகான ஒரு ஒருங்கிணைப்பு. இந்த இடத்துல எனக்கு நான் கொடுத்த தலைப்பு தான். என்ன தலைப்பு பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. நானே கொடுத்த தலைப்பு தான் சிறகடிக்க ஆசை அப்படின்னு கொடுத்தேன். இதை சொன்னோன்னே நான் வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஏதாவது இப்போ மக்கள் மத்தியில் மனசில் நிற்கிற வார்த்தையாக சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இன்னொன்று, எனக்கு இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சிறகு அப்படின்னா பறவைக்கு தானேம்மா இருக்கும், அப்படி தானே? பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய இன வகையை சார்ந்தவை, அப்படி தானே? குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய இனம் ஒன்று, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இனம். இந்த 2 தான் உயிரினங்கள்லையே. மற்ற மீன் மாதிரியான உயிரினங்கள்லாம் அதுவும் முட்டைக்குள்ளேருந்து தான் வரும். ஆனால் அந்த மீனுக்கு பறக்க தெரியாது, பறக்க வேண்டிய தேவையில்லை. அது தண்ணீருக்குள்ளேயே நீந்தி வாழ்ந்து முடிந்து விடும். அது இருக்கிற அந்த பரப்பளவுக்கு தான், அந்த மீன் வளர்ற அந்த உடலினுடைய அளவை பொறுத்து தான் அது நீந்துற அந்த பகுதியினுடைய பரப்பளவும் அமையும், சரிதானே? சின்ன அளவில் இருக்கிற மீன் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீந்த முடியும். பெரிய அளவில் வர்ற சுறா மீன் அது கடல் முழுக்க நீந்தி போகும். இது அதனுடைய தன்மை. பறவைகள் எப்படி அப்படின்னா, அவை முட்டைங்கிற சின்ன அந்த உருவத்துக்குள்ளேருந்து தான், பொருளுக்குள்ளேருந்து தான் வருகிறது. ஆனால் பறவையை பொறுத்த வரைக்கும் அது சின்னதாக இருந்தாலும் சரி, மிக பெருசாக இருந்தாலும் சரி, நிமிர்ந்து பார்த்தா வானம் முழுக்க தெரியும். பறக்கிறது அப்புறம், முதல்ல நம்மளுடைய பரப்பளவு என்னங்கிறது அதுக்கு கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய விசாலமான வானமா அப்படிங்கிறது அதுக்கு முதல்ல புரியும். எல்லாத்துலேயும் பறந்து அளந்துடணும்னு அது மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும், உண்மைதானே? தாய்ப்பறவை என்ன பண்ணும், குஞ்சு பொறிச்சு வெளியில் வரும் பொழுது என்ன பண்ணுமா, அந்த பறவைகளுக்கு முதல்ல அது கொண்டு போய் வந்து உணவு கொடுக்கும். எப்போ? சிறகுகள் முளைக்காத போது. சிறகுகள் முளைச்சிக்கிட்டு இருக்கான்னு தாய்க்கு நல்லா தெரியும்ல. இப்போ நம்ம வீட்டு அம்மாவுக்கு நல்லா தெரியும் நமக்கு எப்போ வாய் வளருதுன்னு. எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா வாயிலேயே சுண்டிடுவேன், படுவோம், என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு திட்டுவாங்க. நம்ம அதுலேயும் அடங்காமல் வளர்ந்த கம்பெனி தான் நம்ம கம்பெனி, அது அடுத்தது.
அதுலேயும் வேற பெண் பிள்ளைகளாக பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் அந்த பேச்சை நிறைய எதிர்கொண்டிருக்கிறேன். வாய் தாண்டி இருக்கு உனக்கெல்லாம். உண்மையிலேயே என்னோட 8வது டீச்சர் சரோஜா டீச்சர் சொன்னாங்கங்க, வாய்க்கு வாய் ஏதாவது பதில் பேசிக்கிட்டே இருப்பேன்ல, அப்போ சொன்னாங்க ஒரு தடவை, வாய் தாண்டி இருக்கு உனக்கு, இதை வச்சு நீ ஏதாவது பொழைச்சாதான் உண்டு அப்படின்னாங்க. மகராசி சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சுக்கிட்டு இருக்கு. போகிற பக்கமெல்லாம் வாயை வச்சு தான் பொழைச்சிட்டு. தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவை முட்டைக்குள்ளேருந்து தலையை காட்டிய பிறகு அதுக்கு எப்போ சிறகு மிளைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. உணவு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் சிறகு முளைச்சிருச்சு, அதுக்கு பறக்கிறதுக்கான அந்த பருவம் வந்து விட்டதுன்னா தாய்ப்பறவை உணவு கொண்டு வந்து கொடுக்காது. இன்னும் சொல்லட்டு போனா சில பறவைகள் கூட்டில் இருக்கிற தன் குஞ்சு பறவையை மூக்கால எத்தி கீழே தள்ளிடும். அது பொத்துன்னு விழுகும். முதல்ல விழுகும், 2ஆம் தடவை விழுகும், 3ஆம் தடவை விழுகும். ஆனால் அடுத்த முறை தாய்ப்பறவை அப்படி செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த குஞ்சு பறவை தன்னுடைய உடம்புல சிறகுன்னு ஒரு பாகம் இருக்குங்கிறதையே அந்த தாய் தள்ளிவிட்ட பிறகுதான் அது உணரும். அதை வச்சு அது பறந்து மீண்டும் மேலே வந்து உட்காருதா. ஒரு 4 அறிவு உள்ள ஜீவன் தாங்க பறவை இனம். நடக்கிற தன்மை இருக்கக்கூடிய நடப்பனன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் 5 அறிவு தானே. 6 அறிவு ஜீவன் நம்ம வரிசையா படிச்சிருக்கோம் இல்லைங்க. அதுல பறவை இனங்களுக்கு 4 அறிவு தான். நமக்கெல்லாம் 6 அறிவு. எப்படி 6 அறிவு இருக்கிறதுலையே டாப். தமிழ் நம்மளையெல்லாம் எப்படி சொன்னதுன்னா உயர்திணை அப்படின்னு சொன்னுச்சா. ஏன் மற்றதெல்லாம் தாழ்திணை இல்லை, நம்மெல்லாம் உயர்திணைனா உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு தானேங்க வரணும். ஆனால் தமிழில் தாழ்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உயர்வுக்கு எதிராக அஹ்ரிணை, உயர்வு அல்லாத திணை, அஹ்ரிணைன்னு அதுக்கு பெயர் வச்சாங்க பெரியவங்க. மொழியினுடைய அழகை பாருங்க. சரி, இப்ப 4 அறிவு இருக்கிற அந்த பறவைக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஞானம் பார்த்தீங்களா. ஒரு குஞ்சு பறவை வளரணும், அது தனித்துவமாக இருக்கணும்னு சொன்னா கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதோ முட்டைக்குள்ளேயே இருக்கிறதோ அதுக்கு வளர்ச்சி இல்லை. முட்டையை விட்டு வெளியில வந்தோம், கூட்டை விட்டு அடுத்து பறக்கிறதுக்கு அதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு தாய்ப்பறவைக்கு தெரியுதா, மேல இருந்து பிடிச்சி தள்ளி விடுதா. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட, சிறகு இருக்கிற எல்லா பறவையும் பறக்குமா? இது என்னம்மா கேள்வி? சிறகுன்னு இருந்தா பறக்கத்தானே. அது சிறகு இருக்கிற எல்லா பறவையும் பறக்குமா? இந்த கேள்வியை ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பதில்னு நான் அப்புறமா தான் சொல்லுவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து கூட சொல்றேன், சரிதானே? ஏன்னா தீர்ப்பெல்லாம் தள்ளி வச்சா கம்முன்னு கேட்டுட்டு வர்றோம்ல சார். எத்தனை தீர்ப்பு தள்ளி போகுது, அங்கே ஏதாவது நம்ம பேச முடியுதா? இங்கேயும் அதே தான். பெருமக்களே, இக்கிகைன்னு ஒரு புக்கு, உலக பிரசித்தி பெற்ற புக்கு. இக்கிகைன்னு டைட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு எத்தனை பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. சமீபத்தில் எனக்கு என்னுடைய தோழி ஒருத்தங்க அதை பரிசா கொடுத்தாங்க. அதை படிக்கிற வாய்ப்பு அமைஞ்சிச்சு எனக்கு. அதில் ஒரு செய்தி படித்தேன். என்ன தெரியுமா? இப்போ நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குல்ல, இந்த வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயத்தினுடைய ட்ராக் மாதிரி வச்சுக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் இருக்குல்லங்க. ஒருத்தர் ட்ராக்குக்குள்ளே இன்னொருத்தர் கிராஸ் ஆகவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஆயுசு இருக்கு. இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்காரு அந்த ட்ராக்ல, அவருடைய ஆயுள் காலம் முடிகிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருக்கும்ல. அவருடைய 70வது வயசோ 80வது வயசோ 90 வயசோ 100 வயசு நல்ல ஆயுசோடு இருக்கட்டும். ஒரு 90 100 120 வச்சுக்குவோமே. இப்போ என்ன குறை, கற்பனையில் என்ன ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு 100 வயசுல அவர் ஆயுசு முடியுதுன்னு அவருடைய ஆயுள் காலத்துக்கான ஒரு போர்டு, அது அவருடைய 100வது வயசு இருக்கிற அந்த இடத்துல அவர் போய் சேரும் போது அந்த போர்டு இருக்கும். அந்த பெயர் பலகையை, அறிவிப்பு பலகையை அவர் பார்த்தாருன்னா அவருடைய ஆயுசு பூர்த்தி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒரு கற்பனை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த போர்டு இருக்கு, அது எங்க இருக்குன்னு இவர் இங்கிருந்து பார்க்க முடியாது. பார்க்க முடியாம இருக்கிற வரைக்கும் தான் நடப்போம். தோ அங்க இருக்கு அப்படின்னா இங்கே உட்காந்துருவோம். போவோமா யாராவது? போவே மாட்டோம். அப்படியே உட்காந்த இடத்துலயே தருணாதான்.
ஆனா இந்த ட்ராக் ரேஸ் எப்படின்னா, நம்ம நடந்தாலும் நடக்காட்டியும் நம்ம அங்க போகத்தான் போறோம். வாஸ்தவம் தானேங்க? அப்படி நம்ம நடந்து போறோம்னு வைங்களேன், அந்த போர்டு ஒருத்தருக்கு இப்போ 80 வயசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதர் நடந்து போறாரு, அந்த 80ன்னு இருக்கிற போர்டை ஒரு முயல் குட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இன்னும் அது நடந்து போகுது. அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. ஆயுசு நீளுது. சரியா? இப்போ நடந்து போற மனுஷன் 1 வருஷம் நடந்து 1 ஆண்டு வயது கூடிருச்சு அவருக்கு. அப்ப அந்த முயல் குட்டி 6 மாத வயதுக்கான தூரத்தை கடந்திருக்கு. புரியுதா இப்ப கணக்கு உங்களுக்கு? ஆனா அவருடைய ஆயுசு கொஞ்சம் கொஞ்சம் நீளுமே தவிர ஏதோ ஒரு பாயிண்ட்ல அங்க போய் பார்த்துருவார்ல. இவர் 1 வருஷம் நடக்கிறாரு, அது 6 மாசத்துக்கு நடக்குது. இப்ப இதே கற்பனை பண்ணுங்க, இவர் 1 வருஷம் நடந்தா அந்த முயல் குட்டி அந்த போர்டை தூக்கிட்டு இன்னும் 1 வருஷத்துக்கு நடக்குதுன்னு வைங்களேன், இவர் ஆயுசுக்கு அங்க போய் சேருவாரா? சேரவே மாட்டாரு. இப்ப இத உருவகமா எப்படி சொல்றாங்க தெரியுமா? நம்மளுடைய ட்ராக்னு ஒன்று இருக்கு, அதிலே இருந்து நமக்கு முன்னாடி அந்த முயல் குட்டி அந்த போர்டை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகுது இல்ல, அது எதுவா நாம வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய உந்து சக்தியும் என்று சொல்லுகிறார்கள். விஷயம் புரியுதுங்களா? நீங்க இங்க இன்ஜினை ஓட்ட இங்க அந்த ஆப்ரேட் பண்ண முயல் குட்டி வேகமா நடக்கும். டியூராசெல் பேட்டரியில ஒரு முயல் குட்டி ஓடும் பார்த்தீங்களா? மற்றதெல்லாம் தொபக்குன்னு விழுந்துரும் அடுத்த 2 நிமிஷம் 1 நிமிஷத்துல. ஆனால் டியூராசெல் முயல் குட்டி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அந்த விளம்பரம் ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஏன் அந்த டியூராசெல்லுக்கு முயல் குட்டியை பயன்படுத்தினான்னு எனக்கு இப்போ படித்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. இது இக்கிகை புஸ்தகத்தில் வரக்கூடிய வாழ்க்கையில் மூப்பையும் மரணத்தையும் தள்ளி போடக்கூடிய ரகசிய செய்தி என்ற தலைப்பில் இந்த செய்தி வருதுங்க. இப்போ நான் அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். நம்மளுடைய பெயர் பலகை, நமக்கான வயது பலகையை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய முயலை நாம் இங்கிருந்து இயக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை பேண வேண்டும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உந்து சக்தியை இங்கே உருவாக்கினால் முன்னால் ஓடும் முயல் குட்டி நம்முடைய பதாகையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடும், வாழ்நாள் தன்னை போல நீடித்து விடும் என்று அந்த தத்துவம் முடிகிறது. இங்க நம்ம அதை உருவாக்கணும்னா நமக்குள்ள ஆசை இருக்க வேண்டும். என்ன ஆசை இருக்க வேண்டும்? வாழணுங்கிற ஆசை இருக்கணுங்க. பல பேர் தம்பி சொல்கிற போது எனக்கு அது ஒரு எண்ணம் தோணுச்சு. எனக்கு வாழ்க்கை துணை ஒரு வீட்டையா போயிட்டாரு. முன்னாடியெல்லாம் வீட்டம்மாலாம் என்ன அழுவாங்கன்னா, இப்படி போயிட்டீங்களே மனுஷா, இப்படி போயிட்டீங்களே மனுஷான்னு அழுவாங்க. அப்படி தானம்மா? ஏம்மா அப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் போயிட்டார், இனிமேல் நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்ன? அவர் போனதுக்கு யாரும் வருத்தப்படலை, நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் வருத்தம் வருது. இப்போ அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, ஒருவேளை அப்படி ரொம்ப ஆசையாக அன்பாக காதலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா அடிச்சுக்கிட்டு அழற சத்தம் கேட்டோடனே அங்கே போய்கிட்டு இருக்கிற ஐயா டப்புன்னு எந்திரிச்சு வாமா போவோம் 2 பேரும்னு கூப்பிட்டா போகிறாங்களா? போகிறாங்களாங்க? இல்லை. நான் யாரையும் குறையா சொல்கிறதுக்காக சொல்லலை. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய ஆயுசின் மீது பிடிமானம் இருக்குல்ல, பற்று இருக்குல்ல, தப்பு கிடையாது. உயிராக இருப்பவர்கள், உயிராக பழகியவர்கள், ரொம்ப இரத்த சம்பந்தமாக பிறந்து கூட பிறந்தவர்கள் ஒருவேளை தவறுதலாக நம்மை விட்டு அவர்கள் பிரியும் சூழல் வந்துவிட்டால் கூட அவர்களோடே மாண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. அவர்களுடைய நினைவையும் சேர்த்து, அவர்களுடைய நட்சத்திரத்தையும் சேர்த்து, அவர்களுக்காகவும் யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பாசத்திற்கு சொந்தக்காரர்கள். சரிதானுங்களே? மனைவி போயிட்டாங்க அப்படின்னா நானும் இனிமே இருக்க மாட்டேன், அப்படி போறது இல்லை வாழ்க்கை. எது தெரியுமா? நீ வாழும்போது அவங்க மேல வச்சிருக்கிற அதே காதலையும் மரியாதையும் ஒருவேளை அவர்கள் உங்களை விட்டு போன பிறகு அதே காதலோடும் மரியாதையோடும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் தான் வணங்கப்பட வேண்டியவர்கள். அப்போ வாழ்க்கையில 3 விதமான பருவம். முன்னாடி எல்லாம் மூத்தவர்கள், இளையவர்கள், குழந்தைகள், 3 விதம் சொல்லுவோம் இல்லையா? அது இப்போ உண்டு.
ஆனால் யோசிச்சு பாருங்களேன், முந்தி காலத்துல எல்லாம் நம்ம வீடுகள்ல எல்லாம் எந்த பண்டிகை விழா எதுவாக இருந்தாலும் 3 தலைமுறையும் ஒரு இடத்துல பார்க்கலாங்க. 3 தலைமுறையும் ஒன்றா இருக்கும். ஒரு பாட்டி உட்காந்து இட்லிக்கு மாவு அரைக்கும். அந்த மாவை அரைக்கிற போது கல்லில் அந்த மாவை தள்ளி விடுறது ஒரு பேத்தி பொண்ணு உட்காந்து தள்ளி விடும். இருக்குமா? அப்பாக்காரரு வாசலில் கூரை கொட்டை தாத்தா போடுறாரு, மாமா கூரை போடுறாரு. ஏன்னா விருந்தாளியெல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களெல்லாம் தங்க வைக்கணும், எல்லாத்தையும் வரவேற்கணும். கல்யாணங்கள்லாம் வீட்டு வாசலில் தான் வச்சு பண்ணாங்க. கல்யாண மண்டபம் பிடிச்ச காலம்லாம் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே வந்தது தான், சரிதானே? ஏன்னா முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சுருந்தோம், வர்றவங்க போகிறவங்க தங்கிட்டு போகிறதுக்காக. இப்போ திண்ணையில் தான் மொத்த வீட்டையே கட்டியிருக்கோம். அன்றைக்கெலாம் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இருந்தது, இப்போ வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டாக ஆயிடுச்சு. ஒரு பிளாட்டே 620 ஸ்கொயர் ஃபீட்டு தான், அவ்வளோதானே ஆயிட்டுருக்கு. என்னையா இப்படி வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த செவரும் சொந்தம் இல்லை, அந்த செவரும் சொந்தம் இல்லை, கீழேயும் சொந்தம் இல்லை, மேலேயும் சொந்தம் இல்லை, ஆனால் விலை மட்டும் 1.5 கோடி ரூபா இப்போ வந்துருச்சு இல்லைங்க. சரி, போயிட்டு போகுது, கால சூழல் அப்படி மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் வீட்டு வாசலில் பந்தல் போடுவாங்க, இந்த வேலி கருவ முல்லை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, வாசலை பெருசாக கூட்டி மொழிகி சாணம் தெளித்து அழகாக அந்த இடத்த பார்க்குற போதே மங்களகரமாக இருக்கும். மேலே கூரை பின்னுவார், பெரியப்பாவோ தாத்தாவோ நின்று அவர் கூரை பின்னும் போது மாமாவோ அவர் பெற்ற பிள்ளையும் 3 தலைமுறையும், முதியவர் இளையவர் குழந்தை 3 பேரும் இருந்துக்கிட்டு தாத்தாக்கு வேண்டிய பொருளெல்லாம் அந்த குட்டி பையை எடுத்து கொடுப்பான். நடுவில் அண்ணங்காரன் நின்றுட்டு அவர் போய் கயிறு இறுக்கி கட்டுவார். பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு வந்து நிற்பாங்க, அந்த பந்தத்தை அழகா கழுவுவாங்க, சந்தன குங்குமம் பொட்டு வைப்பாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு வேலை சொன்னால் நம்ம அம்மாக்கள்லாம் செஞ்சாங்க. அன்னைக்கு முன்னாடி இருந்துச்சு, பாட்டி ஒரு வேலை சொன்னால் நம்ம அம்மா பெரியம்மாலாம் சரிங்கத்த அப்படின்னு போய் செஞ்சாங்க. இப்போ பாட்டியும் நம்ம வீட்டில் கிடையாது, வேலை சொன்னாலும் நாங்கள் யாரும் செய்யறது கிடையாது. நான் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். எங்கள் கிராமத்தில் இந்த பக்கம் இடுப்பில் ஒரு குடம், இந்த பக்கம் இடுப்பில் ஒரு குடங்க. இந்த இடுப்பில் ஒரு குடம், கையில் ஒரு தோண்டி, தலையில் ஒரு குடம், அதுக்கு மேலே ஒரு சின்ன தோண்டி. இது ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் தண்ணி, இது ஒரு 7-8 லிட்டரு, மேலே ஒரு 10 லிட்டர், அதுக்கு மேலே ஒரு 5 லிட்டரு. ஒத்த பொம்பளை பிள்ளை இத்தனை வெங்கல குடத்தையும் தூக்கிட்டு அகஸ்மாத்தா 5 கிலோமீட்டர் நடந்து வரும். இருந்துச்சுல அந்த காலத்தில். இப்போ எங்களாலெல்லாம் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலை தூக்க முடியல. ஹேண்ட்பேக்கை தோளில் போட்டால் ஷோல்டர் பெயின் வருது அப்படின்னு ஃபிசியோதெரபிக்கு போய் 1500 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வீட்டில் கொலசாமி கும்பிடுறதுன்னு ஒன்று பண்ணுவோம் தெரியுங்களா? தாத்தா பாட்டி அப்பத்தா அம்மாயி அம்மாச்சி எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. பெரியம்மா சித்தி அத்தை மாமா சித்தப்பா எல்லாரும் வருவாங்க. இந்த அத்தை பிள்ளை, அந்த அத்தை மாமா பிள்ளை, அந்த சித்தப்பா பிள்ளை, இந்த பெரியப்பா பிள்ளை, குட்டி பசங்களே ஒரு 1.5 டசனுக்கு மேலே இருப்போம். எல்லாரும் சேர்ந்து அழகாக உட்கார்ந்து அந்த குதூகலமாக சாமி கும்பிட்றதுக்குன்னு ஏற்பாடுகள் செய்வாங்க. பார்த்தீங்களா? கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. எது தெரியுமா? இந்த குடும்பம் எப்படி தெரியுமா? தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் பேணி வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே. நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை என்றும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை. இலக்கியம் போல் இந்த குடும்பமும் விளங்க இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் திளைத்திட பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். இந்த அன்பு நிறைந்த வானத்துல வளர்ற ஒரு சின்ன குழந்தை, சின்ன பறவைன்னு நீங்க உருவப்படுத்திக்கங்க. சின்ன குழந்தை, அந்த வீட்டில் ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை தான் சிறகு முளைச்ச பறவை மாதிரி சந்தோஷமா இருக்கும். உண்மைதானே? இப்ப பிள்ளைகள், தம்பி அழகா சொன்னாரு, இணையதளம் ரொம்ப முக்கியம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லைங்க. அதை நான் உண்மையா ஒத்துக்குவேன், முழுமையா ஒத்துக்குவேன். ஆனால் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரைதான் மனிதனுக்கு ஏற்றம். நாம தப்பி தவறி அந்த பதகுழிக்குள்ள விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம தலைமையில ஏறி உக்காந்துக்கும். சமூகம் இப்ப அதை நோக்கி போகுதோங்கிற ஒரு பயம் நமக்கெல்லாம் இருக்கிறது. இதை ஏன் இந்த காட்சியை நான் இப்போ சொன்னேன் தெரியுங்களா? கொஞ்சம் 4 பிள்ளைங்க மனசில் யோசிக்கட்டும்.
ஒரு ரிலாக்ஸ் வேணும், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போறோம். இதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேஷனா சொல்றாங்கல்ல. நம்ம தாத்தாவும் முப்பாட்டனும் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உழைப்பும் ரிலாக்ஸும் சேர்ந்ததுதான். ஐயா மாடு மாதிரி அப்படி உழைப்பாங்க காட்டுல. காலையில 5 மணிக்கு போனா சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு பொழுது சாயிற வரைக்கும் அவ்வளவு வேலை பார்ப்பாங்க. வந்து குளிச்சு முழுகிட்டு 6-6:30 மணிக்கு சாமியை கும்பிட்டுட்டு ஒரே ஒரு சோறு ஒரு புளிக்குழம்பு அதை செஞ்சு எடுத்து வச்சு பாட்டி இப்படி பெசைய பெசைய பிள்ளைகளையெல்லாம் உட்கார வச்சு கையில் ஒவ்வொரு புடி போட்டு அதை அன்போடு சாப்பிட்டு ராத்திரி 7 மணி 8 மணிக்கு படுத்த உடனே சொர்க்கமாட்ட தூக்கம் வரும் பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையிலேயே சொர்க்கம். அந்த சந்தோஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டு எது வானம்னே தெரியாமல் ஓடுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள நினைச்சாதான் எனக்கு பாவமாக இருக்கிறது. ஒரு விசாலமான பார்வை வேண்டும், உலகத்தை பற்றிய அறிவு வேண்டும், ஆனால் அதிலே நம்மை நாம் தொலைத்து விடக்கூடாது. கல்கத்தால ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சுங்க. அந்த அரண்மனையில ஒரு பையன் வளர்ந்தான். அந்த பையனுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அவன் அரண்மனைக்குள்ள எங்க வேணாலும் போலாம். அரண்மனையில் இருக்கக்கூடிய அவனுடைய உறவினர்கள் கிட்ட எவ்வளவு வேணாலும் பேசலாம். அங்க பணி செய்யறவங்க கிட்ட அதிகம் பேசக்கூடாது. ஏன்னா அது ராஜா வீட்டு பிள்ளை. கண்டிப்பா அரண்மனையினுடைய அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு பார்த்தீங்களா, சுற்றுச்சுவர், கோட்டை வாசல் மாதிரி, அதை தாண்டி வெளியில போக அவனுக்கு அனுமதியே கிடையாது. வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. ஊரு நாட்டில் என்ன ஜனங்கள் எப்படி இருக்காங்க என்னங்கிறத பத்தி அவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அந்த பையன் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப ஆசை. உப்பரிகையில் போய் நின்னா வானம் பெருசா தெரியுது இல்ல, தூரத்துல கிராமத்து வீடுகள்லாம் தெரியுது இல்ல, அழகா கோயில் அங்க பூஜை நடக்கிறது தெரியுது இல்ல, தூரத்துல ஆற்றங்கரை ஓரத்துல அவன் வயது ஒத்த குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுறது தெரியுது இல்ல. இவன் மட்டும் மேல உப்பரிகையில 3வது மாடியில நின்று பார்க்கறான். ஆனா இவனால இறங்கி வெளியில போக முடியாது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு குழந்தைக்கு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே நம்ம பார்க்காம வளர்றோமே, என்னடா பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் கீழே வர்றான். அங்கே அவங்க அம்மா அத்தை, அப்புறம் அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான கணக்கு எழுத்தர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஐயா, அவங்க கிட்ட மட்டும் பேசுவார். பேச பேச அந்த ஐயா இவனுக்கு நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சார். உலகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி இப்படி நடந்துச்சு, நம்ம தேசத்தில் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு அவர் தேசத்தை பற்றின வரலாறு எல்லாம் சொல்கிறார். அம்மாவும் அத்தையும் புராண கதைகளை எல்லாம் சொல்கிறாங்க. நான் வாழ்க்கையை எப்படி அணுகணுங்கிறத பற்றியெல்லாம் அந்த பெண்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பையன் இதெல்லாம் காதால் கேட்டு கேட்டு அந்த அரண்மனையில் ஒரு மூலையில் பழைய பல்லாக்கு ஒன்று இருந்துச்சு. பல்லாக்கு தெரியும் இல்லையா? அரண்மனையில் வாழக்கூடிய பெண்களை உள்ள உட்கார வச்சு சிப்பந்திகள் தூக்கிட்டு போவாங்க, அவங்க முகம் வெளியில் தெரியாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த பல்லாக்கு கொஞ்சம் அதில் கைப்பிடியெல்லாம் உடஞ்சிருந்துச்சு, அதனால யாரும் பயன்படுத்தலை. அது ஒரு மூலையில் இருந்துச்சு. இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் இப்படி இந்த கதையெல்லாம் கேட்ட அனுபவத்தில் இவன் அந்த பல்லாக்குக்குள்ளே போய் கதவை பூட்டிக்குவான். உள்ளுக்குள்ள உக்காந்து இவன் மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள கற்பனை ஊற்று ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சது. கற்பனை என்னும் சிறகை எடுத்து வச்சு அந்த கவிதை வானத்தில் அவன் பறக்க ஆரம்பிச்சான். அரண்மனை அதுவே மூடிய கதவு, அரண்மனைக்குள்ள ஒரு அறை, அந்த அறைக்குள்ள ஒரு பல்லாக்கு, பல்லாக்குக்குள்ள போய் பூட்டிக்கிட்ட பையன் அவன் மனசுக்குள்ள கற்பனை சிறகு பறக்க ஆரம்பிக்கிறது. அவன் எழுத ஆரம்பிக்கிறான். பெருமக்களே, அப்படி பூட்டிய பல்லாக்குக்குள்ளே உட்கார்ந்து கவிதை எழுதிய அவனுடைய கவிதைகள் உலகம் முழுவதும் சிறகு வெடித்து பறந்து பறந்து நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்த்து தந்தது அந்த இளைஞன் தான், அந்த சிறுவன் தான். பின்னாளிலே ரவீந்திரநாத் தாகூர் என்கின்ற ஒரு பெரிய ஒரு மனிதனாக வளர்ந்தான். இது ஏன் சொன்னேன்னா, நமக்கு சூழல் சில சமயம் ஒத்து வராதுங்க. நம்ம மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள இருப்போம். சுற்றி இருப்பவர்கள் நம்மளை எப்ப பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களால டிமோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ எல்லாம் போய் என்னத்தை பண்ண போற, இதெல்லாம் தேவையா? சில பேர்கிட்ட எல்லாம் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சில விஷயங்களை அதைத்தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கண்ணு பட நடந்துக்க கூடாது, பதவுசா இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். இது பெரியவங்க அவங்க ஸ்லாங்ல சொல்லி முடிச்சாங்க நமக்கு. ஆனா அப்படி இல்லை. சில விஷயங்களை உரம் போட்டு வளர்க்கும் பொழுது வளரும் பருவத்திலே அதை வெளி உலகத்திற்கு டாம்பீகமாக நாம் அதை பிராபகண்டா பண்ணாமல் இருப்பதுதான் அந்த செயலுக்கு அழகு.
இவன் உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட மனதுக்குள்ளே கற்பனை சிறகு விரித்து அவன் பறந்ததனால் அவன் கவிதைகள் உலகம் முழுவதும் பேசப்பட்டன. இன்னைக்கும் கூட ரவீந்திரநாத் தாகூரினுடைய கவிதைகள் எவ்வளவு பெரிதாக. இதில் இன்னும் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றேன். அவர் எப்ப தெரியுமா பரிசு வாங்கக்கூடிய அளவிற்கு கவிதைகள் எழுதினாரு? அவருடைய மனைவி தவறிவிட்டார்கள். குழந்தைகளை இழந்த பிறகு வாழ்க்கை அவருக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாத சோகங்களை அடுத்தடுத்து கொடுத்தன. அப்படி கொடுத்த பிறகுதான் ரவீந்திரநாத்தினுடைய கவிதைகள் உலக புகழ் பெற்றன. இது சொல்லக்கூடிய செய்தி நமக்கு என்ன தெரியுங்களா? ஒரு அங்கீகாரத்திற்காக செய்யக்கூடிய செயலுக்கு ஓரளவுக்குத்தான் கிடைக்கும். அங்கீகாரம், பாராட்டு, பணம், பதவி என்று நினைத்து செயல்படுறோம். எல்லாரும் செயல்படுறோம், தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் எந்த அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காமல் மனம் சிறகடித்து பறந்து நம்முடைய உணர்வால் படைக்கக்கூடிய படைப்புக்கு உலகளாவிய அங்கீகாரம் எப்பொழுதும் உண்டு. கட்டாயத்திற்காக செய்ய வேண்டியதுங்கிறது ஒன்று. அது இல்லாமல் செய்யக்கூடியவர்கள். 2011 ஜப்பான்ல சுனாமி வந்துச்சுங்க. தோஹோக்கு அப்படின்னு ஒரு நகரம். அந்த நகரம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்தன. அங்கே அணு ஆயுத கூடமும் இருந்தது. அந்த அணு ஆயுத கூடமும் போச்சு. தெய்வாதீனமாக அது பெருசாக வெடிச்சு அந்த மாதிரி வரல, ஆனால் ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு. 2011 இது நடந்தது. இது பெருசாக உலகத்தில் பேசப்படலை இந்த சம்பவம். ஏன்னா ஜப்பானில் சுனாமி வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த தோஹோக்கு நகரத்தை திருப்பி நிர்மாணிச்சு தானே ஆகணும். நமக்கு வேணா அது ஏதோ ஒரு செய்தி போகிற போக்கில் படிச்சுட்டு போகிற, அது என்ன பேப்பரில் 10ஆம் பக்கத்து செய்தியாக நம்ம அதை படிப்போம், ஒரு 4 வரி பெட்டி செய்தியாக படிப்போம். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு பல தேசங்கள் காணாமல் போனது எங்கே தெரியுமாங்க? இந்த பூமி நமக்கு இனி பயன்படாதுங்கிற விரக்தியில மக்கள் அதை விட்டு வெளியேறியதனால்தான் பல தேசங்கள் காணாம போச்சுங்க. இன்னைக்கும் நம்ம ஊர்களில் ஒரு அவலம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைகள் பல பேர் படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு இங்கே இருந்து பறந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. உண்மையா? வெளிநாட்டுக்கு போனால் அங்கே எப்போ குண்டு போடுவான், எப்போ பங்குச்சந்தை கீழே போகும், பதட்டமாகவே இருக்குல்லங்க. பல வீடுகளிலே இங்கே முதியவர்கள் மட்டுமே தனிக்குடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் வீடியோ காலில் தான் பாசத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். இருக்குல்ல? சரி, ஒரு தேசம் எப்ப உயிர் தெழுங்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. தோஹோக்கு நகரம் சிதைஞ்சு போச்சு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போச்சு. பங்கு சந்தை அப்படியே நின்று போயிடுச்சு. ஷேர் மார்க்கெட் போயிடுச்சு. இனி இந்த நகரம் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைத்தார்கள். ஆனால் அங்கே ஒரு தேவை ஏற்பட்டது. என்ன தெரியுமா? அந்த சுனாமி வந்து சில மாதங்களுக்கு பிறகு ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய தொழிற்சாலை, ஒரு நிறுவனம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று, அவங்க வந்தாங்க. வந்து இங்கே சிதைந்திருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் எழுப்ப வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம்னு முன் வந்தாங்க. அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டாங்க. பெருசா லாபம்னு வேண்டாம், செலவுக்கு உள்ள அளவுக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு அரசாங்கம் கடன் வாங்கி அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தது. டெண்டர் சாங்ஷன் பண்ணாங்க. அந்த நிறுவனம் அங்கேயே இருந்து ஒரு ஊரே செதஞ்சு போச்சு, இனி யாருமே வாழ முடியாதுன்னு நினைச்ச ஊர்ல இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்ட 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 பெருமக்களே அதிசயம் என்ன தெரியுமா? முழுமையாக விழுந்து விட்டது பங்குச்சந்தைன்னு நினைச்ச ஊர்ல கட்டிடக்கலையினுடைய கட்டிட கம்பெனியினுடைய பங்கு சந்தை மட்டும் கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிச்சு. வெளியூர்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் வரும்னு சொல்லி இவங்களுடைய ஷேர்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு ஜப்பானிலே தோஹோக்கு நகரம் பழசாக இருந்து அது சிதைந்த போது இருந்ததை விட பல மடங்கு பொலிவோடு இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. தலை சிறந்த பொருளாதார நகரமாக அது இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆபத்துக்களும் அழிவுகளும் சிதைவுகளும் காலப்போக்கில் வருவது என்பது இயல்புதான். ஆனால் அதையும் தாண்டி நியாயமான உண்மையான மனதோடு உழைத்தால் அங்கீகாரமும் வருமானமும் தேடி வரும். பிரான்ஸில் ஒரு இளைஞன், பிரெஞ்சு நாட்டில் அந்த இளைஞன் என்ன பண்ணா, நல்ல கதை கவிதை எழுதுவான்.
அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, பொழைக்கிற வெளியே பாருடா. இந்த தம்பி சொன்னார்ல பேச்சாளர்னா, அதே கதை எனக்கும் நடந்திருக்கு. என்ன மேடம் எம்சிஏ படிச்சுட்டு இப்படி போய் ஊர் ஊராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உனக்கு என்னையா போச்சு, என் தொண்டை தானே வலிக்க போகுது. அட்வைஸ் மட்டும் அமுதமாக வருங்க நமக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஆத்ம திருப்தி எங்களுக்கு தான் தெரியும். என்ன தம்பி, மாதத்தில் 4 கூட்டம் பேசினாலும் 10 கூட்டம் பேசினாலும் வர்ற கூட்டத்தில் பல பேர் நம்மளை கேட்குறாங்க கேட்கல, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் மனமாற சொல்லுகிறேன், இந்த மேடையும் இந்த பேச்சும் உங்களை போன்ற சுவைஞர்களும் எங்களுக்கு தரக்கூடிய அலாதி திருப்தி தனிங்க. சில பேர் நினைப்பாங்க, என்னையா சும்மா எழுதினவனுக்கு தான் தெரியும் அந்த கவலை, அந்த கலை என்னன்னு. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் அப்படியே அந்த கூட பின்னிட்டே இருப்பாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்தேங்க, டெல்லியில் ஏர்போர்ட்டில். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பொண்ணு மகாராஷ்டிரா பொண்ணு. எப்பன்னா இப்போ பாருங்கள், இண்டிகோ ஃப்ளைட்டு பிரச்சனையாச்சு பார்த்தீங்களா மேடம், கரெக்டாக 4 நாள் பிரச்சனையாச்சா. அந்த 4 நாளில் ஒரு நாள் நான் போய் மாட்டிட்டேன். டெல்லியில் ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போய் இறங்கிட்டேன். அடுத்த நாள் ஃப்ளைட் இல்லை. செம்ம டென்ஷனாக, ஏன்னா அடுத்த நாள் கூட்டத்துக்கு மதுரைக்கு வரணும். வர முடியாமல் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஃப்ளைட்டு மாற்றி காலையில் வந்து இறங்க வேண்டியவ சாயங்காலம் வந்து நேராக ஏர்போர்ட்லேருந்து திருன்னு மேடைக்கு ஓடினேன். இதெல்லாம் வேறு. அந்த ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறதுக்கு பல மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த பொண்ணு மகாராஷ்டிரா பொண்ணுங்க, இன்ஜினியரிங் படித்த பொண்ணு. பேர் சொன்னால் இப்போ எனக்கு மறந்து போச்சு அந்த பேர் உண்மையிலேயே. வந்தாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆனா, ஃப்ளைட்டு நம்பர் அந்த கேட்லாம் பார்த்தா, அவளும் வெயிட்டிங்கில் வந்து உக்காந்தா, காலை மடக்கி இப்படி உக்காந்துக்கிட்டு அழகா ஸ்வெட்டர் பின்ன ஆரம்பிச்சிட்டா. ஒரு 20-21 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. என்ன மாதிரியே ஒரு ஐயா மாதிரி பெரிய ஒருத்தர் எதிர் சீட்லேருந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹிந்தியில் பேசுகிறார் அந்த பொண்ணுக்கிட்ட. இது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் இன்ஜினியர் முடிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ எப்படி இது அப்படின்னா, அது வேலை தனி. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது எனக்கு பிடிக்கும். ஏன், எதனால் பிடிக்கும்? எங்கள் பாட்டி எப்பவும் ஸ்வெட்டர் பின்னிட்டே இருப்பாங்க. எனக்கு இதை பண்ணும் போதெல்லாம் எங்கள் பாட்டியோட பாசம், அவங்களுடைய நெருக்கம் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. எங்கேயெல்லாம் நான் தனிமையை உணர்கிறேனோ அங்கேயெல்லாம் இதை நான் செய்ய தொடங்குவேன்னா எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நாட்டில் ஒரு இளம் பெண் இருக்காங்கல்ல நல்ல விதமா, அது மாதிரி பிரான்ஸ் நாட்டில் ஒரு இளைஞங்க, அவனுக்கு கதை எழுதுறது தான் தெரியும். ஆனால் அப்பாவுக்கு ஒரு கவலை இருக்கும்ல, பிள்ளை உருப்பிடணும், சம்பாதிக்கணும், யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. இந்த கவலையில் தான் நம்ம அப்பா அம்மாக்கள் நம்மளை பொழைக்கிற வழியை பாருன்னு அதனால தான் சொல்லுவாங்க. அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவனை சட்டக்கல்லூரியில் சேர்த்துட்டார். போனான், அப்பா விருப்பத்துக்காக சட்டமும் பயின்றான், வழக்கறிஞராக ஆயிட்டான். அன்னைக்கு அரச குடும்பத்தில் அரண்மனையில் அவனுக்கு பணி கிடச்சிச்சு. வழக்கறிஞர் இல்லையா, அங்கே லீகல் ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துச்சுன்னா அதுக்காக அவனை லீகல் அட்வைசராக அந்த நாட்டினுடைய அரண்மனையில் அவனுக்கு பணி கொடுத்துட்டாங்க. போனான், அங்கேயும் போய் வழக்கறிஞர் பணியோடு சேர்த்து, அதாவது லீகல் அட்வைசர் பணியோடு சேர்த்து அங்கே உட்காந்து மறுபடியும் கதை எழுத ஆரம்பித்தான். இது எங்கே கொண்டே விட்டாலும் அதே தான் வருன்ற மாதிரி அங்கே உட்காந்து கதை எழுத ஆரம்பித்தான். என்னையா கதை எழுதினான்னா, அதான் வினைய வந்து முடிஞ்சிச்சு. அந்த அரண்மனைக்குள்ளே ஏதாவது ஊழல் நடக்கும்ல, இது ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் அதான் நடக்குது. பிரெஞ்சு நாட்டிலையும் அரண்மனைக்குள்ளே சில ஊழல். அந்த ஊழலை பற்றி இவன் இடித்து எழுதி கதை எழுதிட்டான், எழுதி அதை வெளியிட்டுட்டான். அது இவன் தான் எழுதினான்னு தெரிஞ்ச உடனே அந்த அரசாங்கம் அவனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருக்கான், அவனை பிடிச்சி அமக்கியாச்சு, ஜெயிலில் போட்டு சிறைப்படுத்தியாச்சு. அவன் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ வீரியமான கருத்துக்கள் அதில் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கங்களேன். தடை பண்ணிட்டாங்களா? ஆனால் பெருமக்களே, அவனை முடக்கி வைக்கலாம், வெளியிடக்கூடாதுன்னு அரசாணை பிறப்பிக்கலாம். ஆனால் அவனுடைய புத்தகம் மக்கள் மத்தியில் பயணிக்க தொடங்கி இருந்துச்சுல்ல முன்னாடியே. அந்த மக்கள் அந்த புத்தகத்தை படித்து அவர்கள் சொந்தமாக பிரதி எடுத்து, சிலர் கையெழுத்து பிரதியும் எடுத்து ரகசியமாக ஒருவருக்குள் ஒருவராக அதை பரிமாறிக்கொண்டு இவனுடைய கருத்துக்கு மக்களை தானாக போய் சேர்ந்தது.
சிறைக்குள்ள இருக்கிற அவன் யாரை வச்சும் அதை வெளியிடல, இவங்களுக்கு கொடுங்கன்னுலாம் எதுவுமே சொல்லல. புத்தகத்தில் இருக்கக்கூடிய புரட்சி கருத்துக்கள் தன்னைத்தானே சிறகினை முளைக்க வைத்து கொண்டு அது தானாக சமூகத்திற்குள்ளே ஊடுருவி ஊடுருவி ஒவ்வொருவரிடமும் பயணிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்திலே அந்த பிரெஞ்சிலே மாபெரும் புரட்சி வெடித்தது. அந்த புரட்சியை வெடிக்க காரணமான பிரெஞ்சு புரட்சியாளர் எழுத்தாளர் வால்டேர் தான் அந்த இளைஞன். விஷயம் இருந்தா நம்ம எவ்வளவு பொத்தி வச்சாலும் அது வெளியில வருங்க. விஷயம் இருக்குதுன்னா நம்ம எவ்வளவு அடக்கி வைத்தாலும் அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும். அதனால தான் நம்ம தேசத்துல, நம்ம நாட்டுல, நம்ம அரசினுடைய முத்திரையில இருக்கக்கூடிய ஒரே வாசகம் என்ன? வாய்மையே வெல்லும். ஏன்? எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே அர்ப்பணிப்பு இருக்கிறதோ, அதை எவ்வளவுதான் நாம் அழுத்தி மூடி வைத்தாலும் அது தன்னைத்தானே சிறகை முளைக்க வைத்து கொண்டு வெளியிலே பறந்து வந்து உலகத்தை பார்க்கும், உலகத்திற்கு உணர்த்தும். சத்தியமான உண்மை. இப்ப நான் சொல்லி நிறைவு பண்றேன். எல்லா பறவைகளும் பறக்குமா? பறக்காது. பறவைகளுக்கு சிறகுகள் இருக்கலாம். சிறகு உள்ள எல்லா பறவையும் பறந்துருமா? பறக்க முடியாது. எந்த பறவை சிறகு அடிக்க ஆசைப்படுகிறதோ அது மட்டும்தான் பறக்கும். எல்லாருக்குள்ளும் எண்ணம் உண்டு. எந்த எண்ணத்தை வைத்து நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் உலகத்தை கட்டி ஆளும். அப்படி உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் உலகை வெல்லுவதற்கும் உலகை கட்டி ஆள்வதற்கும் பயன்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.